ஸோ ஹலோ வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years of experience in trading. இன்னைக்கு அகைன் நான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபில்டரோட வந்திருக்கேன். மல்டிபேக்கர் பார்ட் 3 வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக. ஸோ எஸ், இந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அகைன் ரொம்ப செமையான ஒரு கான்செப்ட். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கோட நம்மளோட மல்டிபேக்கர் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த 3 டாபிக், அதாவது பார்ட் 1 நேற்று சொல்லிக் கொடுத்த பார்ட் 2 அண்ட் இன்னைக்கு நான் டீச் பண்ணுற பார்ட் 3, இதுல இருந்து நீங்கள் வந்து எதனா ஒரு கான்செப்டை எடுத்து அதை மாஸ்டர் பண்ணி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். நாட் லைக் மூணுத்துமே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லுவார். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட்லையும் சரி நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்து பின் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் அதையுமே வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நல்ல நல்ல டாபிக்ஸ், கான்செப்ட், ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபேக்கர் பார்ட் 3 அண்ட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஆக்சுவலி ஒரு சூப்பரான ஃபில்டருமே நான் வந்து சொன்ன மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன டாபிக், என்ன ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கரெக்டாக பாருங்க, ஒரு 2 கலர் லைன் என்ன பண்ணுதுன்னா கிராஸ் ஆகுது. இது பேர் வந்து இஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஏ பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இஎம்ஏ, ஸோ இப்போ இந்த இஎம்ஏயோட லாஜிக் என்னன்னா, இப்போ யூஸ்வலாக இஎம்ஏ விட கேண்டில்ஸ் மேலே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இந்த ப்ளூ கலர் லைன் அண்ட் எல்லோ லைக் கோல்டன் கலர் லைனுக்கு மேலே நம்ம கேண்டில்ஸ் இருக்கு அப்படின்னாலே யூஸ்வலாக அது என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி அதுக்கு கீழே, இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணுது அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற கான்செப்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உட்காந்து பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல, எது இதெல்லாம் கிராஸ் பண்ணுது இல்லை எப்போ கிராஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் நான் வந்து ஒரு ஃபில்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபில்டர்ல நீங்க ஜஸ்ட் அந்த ஃபில்டர் அழுத்தி என்னென்ன ஸ்டாக் நேம் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே எது கிராஸ் ஆகுதுன்றது அதுவே உங்களுக்கு காமிச்சிடும். அண்ட் அதுல இருந்து நீங்க எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றதை நான் இப்போ அகைன் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஃபில்டர், அதாவது இந்த இது பேர் கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. கோல்டன் கிராஸ் ஃபில்டர். அது எங்கே பார்க்கணும் அண்ட் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அண்ட் நம்ம வந்து எங்கே எக்ஸிட் ஆகணும், அது மூணுமே வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபில்டரை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, screener.in அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும். இது ஃப்ரீ வெப்சைட், எல்லாருமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த வெப்சைட்டில் வந்து உடனே கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோல்டன் கிராஸ் ஓவர், பார்த்தீங்களா, கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது. இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு நிறைய ஸ்டாக் லிஸ்ட் வரும். 16 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்குது. நம்மளுக்கு ஆனால் என்ன வேணும், 1-2 தான் வேணும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல மார்க்கெட் கேப் அப்படின்ட்டு வந்து அதை ப்ரெஸ் பண்ண போகிறோம். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது பாருங்க, இன்டர்குளோப் ஏவியேஷன், அதாவது இண்டிகோவை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் தான் ஆக்சுவலி நான் வந்து இப்போ உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக டெமோக்காக ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே ரைட். அண்ட் அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டாக்ஸுமே இருக்குது, நீங்கள் வந்து அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சொன்ன மாதிரி அந்த இண்டிகோ அப்படின்ற ஸ்டாக் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். அகைன் நோட், இது வந்து எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து உங்களோட பர்சனல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம உள்ள எடுத்துகிட்டு வந்தோடனே எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி எம்டியாக தான் இருக்கும். அந்த 2 லைன் வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகாது, நீங்கள் தான் அதை ஆட் பண்ணணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு இஎம்ஏ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா கம்யூனிட்டியில் வர முதல் இண்டிகேட்டர், ஸோ இப்போ 4 கலர் லைன் வந்துருச்சு பாருங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்னா 2 கலர் லைன் தான் வேணும். ஸோ என்ன பண்ணணும்னா, மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் போயிட்டு 50-200 அதை மட்டும் ஆன்ல வச்சுக்கணும். 50-200 இது மட்டும் ஆன்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். 50-200 இது மட்டும் தான் ஆன்ல இருக்கும். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஃபில்டரோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, எப்போ ஒரு ஸ்டாக் வந்து இந்த கிராஸ் நடக்குதோ, இது ரெண்டும் கிராஸ் ஆகுதோ, அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் நேம் வரும் அப்படின்றத இதோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே சரி, இப்போ இது வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து பிளைண்டா என்ட்ரி எடுக்கலாமா? இதுல இல்லை, நான் வந்து இங்கே நான் இன்னும் என்னோட அனாலிசிஸ்க்காக வந்து வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது, இப்போ ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணுறோம் போது அதில் நிறைய ஸ்டாக் லிஸ்ட் வந்தாலும் நம்ம அதில் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கடமை நம்மளுக்கு இருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண போறோம். ஓகே, அதாவது இப்போ இந்த இடத்துல ஸ்டாக் இருக்கு, ஆனா ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. ஸோ அதை மார்க் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட், பட் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இது இங்க இருக்கு. இப்போ என்னன்னா, சப்போஸ் இந்த ஸ்டாக் பொட்டன்ஷியலா இல்லை அப்படின்னா மேபி அது கீழே அப்படியே ஃபால் ஆகி கூட போயிடும்.
நோ ப்ராப்ளம். பட் இந்த ஸ்டாக்குக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா, சப்போஸ் பெருசா மேலே போகணும்னா கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், இந்த ஒரு இடத்த கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணுதோ, அந்த ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதோ, பிரேக் பண்ணும்போதே நம்ம என்ன பண்றோம்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம், ஒன் டே கேண்டில் அப்படின்றது இது ஒரு நிமிஷத்துல இப்படி கிராஸ் ஆயிடாது, ஒரு நாள் ஃபுல்லா பிரேக் அவுட் நடக்கும். ஸோ யூ ஹேவ் ஆம்பிள் டைம். நீங்க என்ன பண்ணலாம்னா மதியானத்துக்கு மேல லைக் நீங்க எப்போ பாக்குறீங்களோ ப்ராப்பர் பிரேக் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போயிட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ எஸ்பெஷலி மதியானத்துக்கு மேல என்ட்ரி எடுக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதனால நான் மதியானம்ட்டு சொல்றேன். எனிவேஸ், ஸோ கிராஸ் ஆகுது பிரேக் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போயிட்டு இந்த ஸ்டாக் என்ட்ரி எடுத்துருவீங்க. என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 25% டார்கெட் செட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ 25% டார்கெட் வந்து செட் பண்ண போறீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க செட் பண்ண போறீங்க அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல பாருங்க ஸ்விங் லோ இருக்கு இல்லையா, இதுவே ஒரு ஸ்விங் லோ தானே. அதாவது அசியூம் இப்போ ஸ்டாக் வந்து மேலே போய் பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா இந்த இடம் ஸ்விங் லோ. ஸோ நீங்க அந்த ஸ்விங் லோல ஸ்டாப் லாஸை வைக்கலாம். பக்கத்துல எப்போ ஸ்விங் லோ இருக்கோ நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அதுதான் வந்து ரொம்ப கரெக்டான ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சாச்சு, டார்கெட்டுமே இந்த இடத்துல வச்சாச்சு. அண்ட் நான் சொல்றது இந்த இடத்துல பிரேக் ஆச்சுன்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ சப்போஸ் பிரேக் ஆகல, அது பாட்டு அப்படியே கீழே வந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே விட்டுருங்க, மறந்துடுங்க இந்த ஸ்டாக்கை, அடுத்து வேற ஸ்டாக் போங்க. இதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபில்டர்லேருந்து கிடைச்சது தான். இப்போ எக்ஸாம்பிள் ஃபோர்த்து ஸ்டாக் பாருங்க. இந்த ஃபோர்த்து ஸ்டாக் தான் நான் வந்து இப்போ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக கிராஸ் ஆயிருக்கு. அண்ட் ஒன்று ரெசிஸ்டன்ஸுமே எங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கு. ஓகே, ஸோ பிரேக் பண்ணுற இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். ப்ராபப்ளி இப்போ நாளைக்கு அது கிராஸ் ஆகுது, பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன், என்ட்ரி எடுப்பேன் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, இந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில். ஸோ இப்படிதான் நீங்கள் வந்து ஒரு கான்செப்டை ஒரு ஸ்கேனரை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட சேர்த்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் போட்டு அதை வந்து ப்ராப்பர் சிஸ்டமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ஹெசில் ஃப்ரீயாக, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் பின்னாடி இதிலெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மொமெண்டம்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்கேனரில் வந்துருக்கு, மொமெண்டமில் இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அலாங் வித் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டோட இதுதான் லாஜிக். ஓகே, ஸோ டார்கெட் 25% அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10%. ஸோ உங்களுக்கு வந்து சீரீஸ் ஆஃப் ஸ்க்ரீனர், அதாவது நம்ம மல்டிபேக்கர் வந்து மூணுமே ஸ்க்ரீனர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா லைக் போட்டு இந்த வீடியோ வந்து ஹைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் இதையும் தாண்டி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு வந்து நம்ம டீமோட சப்போர்ட் தேவைப்படுது. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறாங்க என்னன்னா, இப்போ நான் வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் இல்லை சார், அது வந்து எந்த அளவுக்கு கரெக்டு நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து ஒரு மென்டார்ஷிப் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்க்ளூசிவாக ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அதாவது ஆஃப்லைன் ப்ரோக்ராம், ஆன்லைன் ப்ரோக்ராம் ரெண்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் கம்மிங் வீக்கெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஐடி யாரோ வேணா இருக்கலாம். ஏன் நம்ம வீக்கெண்டில் வைக்கிறோம்னா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கன்வீனியன்ட்டாக இருக்கணுன்றதுனால தான் நம்ம வீக்கெண்ட் ப்ரோக்ராமாக அதை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 4 days தான் வந்து உங்களுக்கு டீச்சிங் இருக்க போகுது. அதுக்கப்புறம் லைவ் ட்ரேடிங் செஷன்ஸுமே இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி. அதாவது நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் பிகினராக தான் இருக்கணும், இல்லை இன்டர்மீடியட்டாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. உங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம். நீங்கள் வந்து கம்ப்ளீட் நியூவாகவும் வரலாம் அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நாலேஜபிளாகவும் வரலாம். எனிவேஸ் நீங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், அரல்ஸ் நான் இம்ப்ரூவ் ஆகணும், நான் வந்து எனக்கு மென்டர்ஷிப் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இனிஷியல் ஸ்டேஜஸில் லேர்ன் பண்ணி அதை வந்து இன்னும் கரெக்ட் பண்ணிக்கிறீங்களோ, அதாவது மென்டார்ஷிப் எடுத்து அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ நீங்கள் வந்து சப்போஸ் நம்ம டீம்லேருந்து கால் பேக் வேணும்னா நீங்கள் ஃபார்முக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எஸ்ஐபி வேணும்னா எஸ்ஐபி கைடன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கிளாஸ் கைடன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சப்போஸ் நீங்கள் நேரில் வரீங்க அப்படின்னா நானே வந்து உங்களை மீட் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் see you there. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து இன்னும் எக்ஸைட்டடாக இருக்க போகுது. இப்போ மல்டிவேக்கர் சீரீஸ் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சீரீஸ் இன்னும் எக்ஸைட்டடாக இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.